வணக்கம் மாணவர்களே, நாங்கள் தரம் 11இன் கணித பாடத்திலே சமநிலிகள் என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் அந்த சமநிலிகள் என்ற சொற்பதங்களை நாங்கள் ஏற்கனவே 8, 9, 10 தரங்களிலே நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். எனவே அவற்றை மீட்டு எமது தரம் 11 பாடப்பரப்புகளே செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் சமநிலி குறியீடுகளாக உபயோகிக்கும் குறியீடுகளை இங்கே பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், முதலாவது குறியீடு, இரண்டாவது, மூன்றாவது, 4 குறியீடுகள் இருக்கின்றது. நாங்கள் தரம் 6லேயே இந்த குறியீடு, முதலாவது குறியீடு, இரண்டாவது குறியீடை பயன்படுத்தி இருக்கின்றோம். அந்த முதலாவது குறியீடை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம்? பெரிது பெரிது என்பதாக பயன்படுத்தி இருக்கின்றோம். இரண்டாவது குறியீட்டை நாங்கள் சிறிது என்பதாக பயன்படுத்தி சிறிது. இப்பொழுது நாங்கள் இவ்விரண்டையும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். இவை நாங்கள் பின்னைய வகுப்புகளிலே பெரிது சமன், சிறிது சமன் என்றவாறு நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். இப்பொழுது அந்த பெரிது, சிறிது என்பவற்றை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தினோம், எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தினோம் என்பதை ஒருக்கா பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், 2, 10. இங்கே 2 எண்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 2 எண்களிலே எந்த எண் பெரிது? 10 பெரிது. எனவே எந்த எண் பெரிதோ அந்த பக்கம் அந்த சமநிலியின் வாய் அகன்று இருப்பதாக அந்த நாங்கள் சமநிலியை இடப்போகின்றோம். பாருங்கள், 2, 10, 10 பெரிது. எனவே சமநிலி, இந்த சமநிலி குறியீட்டை நாங்கள் இடப்போகின்றோம். நாங்கள் இந்த சமநிலி குறியீட்டை சிறிது என்று வாசிக்கின்றோம். இதிலே 2 கோளங்கள் இருக்கின்றது. 2 கோளங்களிலே எந்த கோளம் பரப்பளவில் கூடியது என்று பாருங்கள். இதிலே எந்த கோளம் பரப்பளவில் கூடி இருக்கின்றது? முதலாவது கோளமா, இரண்டாவது கோளமா? இரண்டாவது கோளம். அப்ப இரண்டாவது கோளம் பரப்பளவில் கூடியதென்றால் எந்த பரப்பளவிலா அல்லது கன அளவில் கூடிய உருவை சுற்றி உருவை நாங்கள் இங்கே காட்ட இருக்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது முதலாவது கோளமா, இரண்டாவது கோளமா? கனளவில் கூடியது இரண்டாவது கோளம். எனவே இங்கே பாருங்கள், இந்த குறியீட்டை எடுக்கின்றோம். எப்பொழுதும் எது பெரிதோ அதன் பக்கம் அந்த வாய் திறந்திருக்கின்றது. எனவே இந்த குறியீட்டையும் நாங்கள் என்ன சிறிதென்று வாசிக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், 2 வட்டங்கள், இவற்றின் பரப்பளவு பற்றி பார்ப்போம். இந்த 2 வட்டங்களின் பரப்பளவை பற்றி பார்ப்போம். இப்பொழுது சொல்லுங்கள், முதலாவது வட்டத்தின் பரப்பளவா, இரண்டாவது வட்டத்தின் பரப்பளவா பெரிது? முதலாவது வட்டத்தின் பரப்பளவு பெரிது. எனவே நாங்கள் போட வேண்டிய குறி என்ன என்று பார்ப்பதற்கு முதல் எந்த பக்கம் பெரிது இருக்கின்றதோ அங்கே எங்களது வாய் திறந்திருக்க வேண்டும். எனவே இங்கே பாருங்கள், இவ்வாறு இடுகின்றோம். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், 2 எண்களையோ, 2 பொருட்களையோ, 2 கணியங்களை ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் பெரிது, சிறிது என்ற குறியீடுகளை பயன்படுத்தி ஒப்பிடுகின்றோம். அந்த சந்தர்ப்பத்திலே எங்கே பெரிதாக இருக்கின்றதோ அந்த பக்கம் வாய் பெரிது, அந்த பக்கத்தை நோக்கியதாக அந்த சமநிலியின் வாய் அமைந்திருக்கின்றது, சமநிலி குறியீட்டின் வாய் அமைந்திருக்கும். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது இந்த குறியீடு. இதற்கான பெயர் பெரிது சம. பெரிது சம. இதற்கான பெயர் சிறிது சம. இப்போ பார்க்கின்ற பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இதில் 4 குறியீடுகளை பார்த்திருக்கின்றோம். பெரிது, சிறிது, பெரிது சமன், சிறிது சமன். இந்த சமநிலி குறியீடுகளை பயன்படுத்தியே நாங்கள் பிரசனங்களை தீர்க்க இருக்கின்றோம். சில பிரசனங்களை இவ்வாறான சமநிலி குறியீடுகளை பயன்படுத்த இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், இந்த சமநிலி குறியீடுகளை, இந்த சமநிலிகளை எவ்வாறு வாசிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சமநிலிகளை எவ்வாறு வாசிப்பது, அதாவது முதலாவது சமநிலியை பாருங்கள், இங்கே x இருக்கின்றது, ஒரு சமநிலி குறியீடு இருக்கின்றது, 2 இருக்கின்றது. இந்த சமநிலி குறியீட்டின் பெயர் பெரிது, இந்த சமநிலி குறியீட்டின் பெயர் பெரிது. எனவே இதை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது x பெரிது 2லும், x பெரிது 2லும் என்று எழுதுகின்றோம். அடுத்ததாக இரண்டாவது சமநிலை குறியீடை வாசிக்க போன்றோம். x
சிறிது சமன் மறை ஐந்திலும். எவ்வாறு வாசிப்பது? எக்ஸ் சிறிது சமன் மறை ஐந்திலும். இவ்வாறு எழுதுகின்றோம். அடுத்ததாக மூன்றாவதாக இருக்கின்ற அந்த சமநிலையை எவ்வாறு வாசிப்பது? எப்பொழுதும் பிள்ளைகள் இங்கே இருக்கின்ற இது எக்ஸ் ஆக இருந்தால் எக்ஸில் ஆரம்பித்து வாசிக்க வேண்டும். இங்கேயும் எக்ஸ் இருக்கின்றது, எனவே எக்ஸில் ஆரம்பித்து வாசிக்கின்றோம். இங்கேயும் அந்த தெரியாத கணியமாக எக்ஸ் இருக்கின்றது, எனவே எக்ஸில் ஆரம்பித்து வாசிக்கின்ற பொழுது எக்ஸ் பெரிது மறை மூன்றிலும் சிறிது இரண்டிலும். மீண்டும் ஒரு தடவை, எக்ஸ் பெரிது மறை மூன்றிலும் சிறிது இரண்டிலும். எனவே எக்ஸ் பெரிது மறை மூன்றிலும் மறை மூன்றிலும் சிறிது, தொடர்ந்து எழுதலாம், இடமில்லை என்றபடியால் நான் இந்த இடத்தில் எழுதுகிறேன், சிறிது இரண்டிலும். பாருங்கள், எக்ஸ் பெரிது மறை மூன்றிலும் சிறிது இரண்டிலும். இங்கே பார்க்கின்ற நான்காவதை பாருங்கள். நான்காவது சமநிலை முதல் எக்ஸிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எக்ஸ் பெரிது சமன் மறை ஒன்றிலும் பெரிது சமன் மறை ஒன்றிலும் சிறிது ஐந்திலும். பாருங்கள், எக்ஸ் பெரிது சமன் மறை ஒன்றிலும் சிறிது ஐந்திலும். எனவே எக்ஸ் பெரிது சமன் மறை ஒன்றிலும் சிறிது ஐந்தில். எனவே மாணவர்களே, நீங்கள் தரம் 11 உங்களுக்கு இவ்வாறான சமநிலைகளை வாசிக்கவும், இவ்வாறு சொற்களில் அந்த சமநிலைகள் தரப்படும் இடத்து அவற்றை சமநிலை குறியீடுகளாக மாற்றி எழுதவும் உங்களுக்கு முடியும். இப்பொழுது அடுத்த விடயத்தை பார்ப்போம். சமநிலைகளை எண்கோட்டில் காட்டுதல். பாருங்கள், சமநிலைகளை எவ்வாறு எண்கோட்டில் காட்டுவது? காபோத சாதாரண பரீட்சைக்கு இவ்வாறான வினாக்கள் வரக்கூடும். எனவே இவ்வாறான வினாக்களை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், சமநிலைகளை எவ்வாறு எண்கோட்டில் காட்டுவது என்பது இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இங்கே 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 4ஐ நீங்கள் விளங்கி கொண்டீர்களானால் மிகவும் இலகுவாக மற்ற வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவது சமநிலையை பாருங்கள் பிள்ளைகள். இந்த சமநிலை வாசியுங்கள். எக்ஸ் பெரிது 3 எக்ஸ் ஓர் நிறையன் எனின். அங்கே ஒரு கண்டிஷன் தரப்பட்டிருக்கிறது, ஒரு நிபந்தனை. எக்ஸ் ஓர் நிறையெண்ணாக இருக்க எக்ஸ் 3ஐ விட பெரியதாக இருக்கின்ற அந்த சமநிலையின் தீர்வுகளை எவ்வாறு எண்கோட்டில் குறிப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், வளமையாக எக்ஸ் பெரிது 3 என்று சொல்லும் இடத்து எக்ஸின் பெருமானம் 3ஐ விடக்கூடிய அனைத்து பெருமானங்களையும் எடுக்கும். உதாரணமாக எக்ஸ் பெரிது 3 என்றால் 3.01 3.1 3.2 4 5 8 8.5 இவ்வாறாக அனைத்து பெருமானங்களையும் 3ஐ விட பெரிய அனைத்து பெருமானங்களையும் அந்த எக்ஸ் எடுக்கக்கூடும். ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை தரப்பட்டிருக்கின்றது. எக்ஸ் பெரிது 3 எக்ஸ் ஓர் நிறையன் எனின் என்ற அந்த நிபந்தனைக்கு ஏற்ப எக்ஸ் பெறப்படும் பெருமானங்கள் 3லும் பெரிய எண்கள் 4 5 6 7 8 9 10 என்பதாக இருக்கின்றது. எனவே இந்த பெருமானங்களை மட்டும் நாங்கள் எண்கோட்டில் குறிக்க வேண்டும். உங்களுக்கு வளமையாக தெரியும் பிள்ளைகள், எண்கோட்டை குறிக்கின்ற பொழுது எண்கோடு ஒரு நேர்கோடு குறித்து அதில் வலது பக்கத்தில் நாங்கள் அம்பு குறியிட வேண்டும். மேலும் 2 அடுத்துள்ள எண்களுக்கு இடையில் உள்ள அந்த இடைவெளி சமனாக இருக்க வேண்டும். மற்றும் இடமிருந்து வலமாக செல்கையில் அந்த எண்ணின் பெருமானம் அதிகரித்து செல்லும். இது நாங்கள் ஏற்கனவே கற்ற ஒரு விடயம். அவற்றை கவனத்தில் கொண்டு எக்ஸ் பெரிது 3 என்பதை இங்கே குறிக்கின்றோம். பாருங்கள், 4 5 6 7 என்பன புள்ளிகளாக குறிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது. எனவே
இங்கே 4 5 6 7 8 இப்படியான முழுமையான எண்கள் முழு எண்கள் அதாவது நிறை எண்கள் மட்டும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. எனவே இரண்டாவது சமநிலையை பாருங்கள். முதலாவது சமநிலை இரண்டாவது சமநிலையை பாருங்கள். x பெரிது சமன் 3 x பெரிது சமன் 3 xor நிறையன் இவ்வாறு இருக்கையில் நாங்கள் x பெரிது சமன் 3 என்னும் பொழுது x இன் பெருமானமானது 3ஐ விட பெரியது. எனவே நிறையெண்ணை x எடுக்கும் என்பதை நிபந்தனையாக வைத்துக்கொண்டு 3 4 5 6 7 8 9 இவ்வாறாக அந்த தீர்வுகள் வருகின்றன. எனவே அந்த தீர்வுகளை இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது. 3லிருந்து ஆரம்பித்து 3 4 5 6 7 என்பதாக அந்த தீர்வுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இனி மூன்றாவதாக குறிக்கப்பட்ட சமநிலையை பாருங்கள். ஏற்கனவே முதலாவதாக குறிக்கப்பட்ட சமநிலையும் மூன்றாவதாக குறிக்கப்பட்ட சமநிலையும் ஒரே சமநிலைகள். ஆனால் இங்கே நிபந்தனை தரப்படவில்லை. இங்கே நிபந்தனை தரப்படாத விடத்து அந்த சமநிலையை நாங்கள் எவ்வாறு குறிப்பது என்பது பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் x பெரிது 3 என்னும் பொழுது என்னென்ன பெருமானங்கள் xுக்காக தீர்வு தொடையாக பெறப்படும் எனில் x 3ஐ விட பெரிதாக இருக்கின்றபடியால் 3.001 3.1 3.2 என்ற அனைத்து மெய்யெண்களும் 3ஐ விட பெரிய வருகின்ற அனைத்து மெய்யெண்களும் இதற்கு தீர்வாக வரும். எனவே அந்த தீர்வை நாங்கள் எவ்வாறு குறிப்பது என்றால் 3இல் ஒரு வட்டம் இடுகிறது. அந்த வட்டத்தை இவ்வாறு இடுங்கள். இனி 3 பெரிது என்கின்றபடியால் எனவே பெரிதாக இருக்கின்ற பெருமானம் எது? 3ஐ விட பெரித பெருமானம் இடம் பக்கமா அல்லது வலப்பக்கமா என்பதை பாருங்கள். எனவே வலப்பக்கமாக இருக்கின்றபடியால் இனி வலப்பக்கமாக அவ்வளவுத்தையும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிறந்தீட்டுவீர்கள். இங்கே நிறந்தீட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பாருங்கள், நான்காவதாக x பெரிது சமன் 3 என்ற சமநிலை தரப்பட்டிருக்கின்றது. x பெரிது சமன் 3 என்ற சமநிலையில் பாருங்கள், இதில் இல்லாத ஒரு விடயம் என்ன? சமன் என்ற ஒரு குறியீடு அதனுடன் சேர்ந்து வருகின்றது. எனவே சமன் என்று வருகின்ற பொழுது நாங்கள் இங்கே வட்டமிட்டு இந்த வட்டத்தை முற்றாக நிறந்தீட்டி விட்டு அங்கால் செல்கின்றோம். அதன் அர்த்தம் என்னவெனில் மூன்றும் அங்கே பெருமான தீர்வு தொடையாக பெறப்படுகின்றது. எனவே அந்த 3 தீர்வு தொடையாக பெறப்படுகின்றது என்பதை இங்கே நிழற்றி அங்கால் தொடர்கின்றோம். இங்கே 3 தீர்வு தொடையாக அமையாது. எனவே இந்த இடத்தை சுற்றி வட்டமிட்டு அங்கால் தொடர்கின்றோம். எனவே இந்த குறிப்பிட்ட இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொண்டால் மித்த வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கலாம். எனவே பாருங்கள் பிள்ளைகள், x பெரிது 3 ஒரு நிறையெண்ணாக இருக்கும் பொழுது வார தீர்வு தொடை எண்கோட்டில் காட்டப்பட்டிருக்கிறது. x பெரிது சமன் 3 ஆகவும் ஒரு நிறையெண்ணாகவும் இருக்கின்ற பொழுது வருகின்ற தீர்வு எண்கோட்டில் காட்டப்பட்டிருக்கின்றது. x பெரிது 3 இருக்கின்ற பொழுது வருகின்ற தீர்வு, அதாவது இங்கே நிபந்தனை இல்லாமல் இருக்கின்ற பொழுது வருகின்ற தீர்வு காட்டப்பட்டிருக்கின்றது. இறுதியாக x பெரிது சமன் 3 இருக்கின்ற பொழுது வருகின்ற தீர்வு காட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு இனி வருகின்ற பயிற்சிகளை செய்ய முற்படுவோம். இங்கே பாருங்கள், தரப்பட்ட சமநிலைகளை எண்கோட்டில் காட்டுக. இப்பொழுது தரப்பட்ட சமநிலை இதில் x சிறிது 2 x சிறிது 2. எனவே நான் இதில் 0 1 2 3 4 5 அதாவது இடமிருந்து வலமாக அதிகரித்து செல்கின்றது. இப்பொழுது பாருங்கள், இங்கே 0 இது மறை 1 மறை 2 மறை 3 இருக்கின்றது. x சிறிது 2 அதை எவ்வாறு குறிப்பது? முதல் 2ஐ தேடி பார்ப்போம். இங்கே இருக்கிறது 2. இப்பொழுது x சிறிது 2 என்றால் நாங்கள் போக வேண்டியது இடப்பக்கமா அல்லது வலப்பக்கமா என்பதை பாருங்கள். x சிறிது 2 என்றால் 2ஐ விட குறைந்த பெருமானங்கள் இருப்பது இடப்பக்கம். எனவே நாங்கள் இங்கே இதை நிறந்தீட்டுகின்றோம். பாருங்கள், நாங்கள் இதில் இந்த அம்புக்குறியை இங்கே இட்டுக்கொள்ளலாம். இது இவ்வாறு செல்கின்றது. வழமையாக அம்புக்குறி நாங்கள் வலது அந்தத்திலே இடுவோம். இந்த சமநிலைக்காக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக x சிறிது சமன் மறை 1. இங்கே சிறிது 2, இங்கே சிறிது சமன் மறை 1 என்று இருக்கின்றது. எனவே இவ்வாறு இருக்கின்றது. இங்கே நாங்கள் மறை 1ஐ வெட்ட விடுவோம்.
இப்பொழுது சொல்லுங்கள், இந்த வட்டத்தை நிழற்ற வேண்டுமா இல்லையா? இங்கே சமன் என்ற குறியீடு இருக்கின்றபடியால் இதை நாங்கள் நிழற்றுகின்றோம். நாங்கள் போக வேண்டியது வலப்பக்கமா இடப்பக்கமா என்பதை பார்ப்போம். எக்ஸ் சிறிது மறையொன்று எனில் மறையொன்றை விட குறைந்த பெருமானங்கள். எனவே நாங்கள் இடது பக்கமாக நகர வேண்டும். எனவே இதற்கான விடையாக இங்கே இந்த சமநிலை எண்கோட்டில் காட்டப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அடுத்த வினாவுக்கு செல்வோம். எக்ஸ் பெரிது 1 எக்ஸ் ஓர் நிறையன் எனின். இந்த சமநிலையிலே எக்ஸ் பெரிது 1 இருக்கின்றது, எக்ஸ் ஓர் நிறை எண்ணாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், எக்ஸ் ஒரு நிறை எண்ணாகவும் ஒன்றை விட கூடியதாகவும் இருக்கின்ற பொழுது 2, 3, 4, 5 என்றவாறு அந்த பெருமானங்கள் பெறப்படும். எனவே அந்த இடங்களில் நாங்கள் வட்டமிடுவோம். எனவே பிள்ளைகள் அந்த வட்டத்தை இடுகின்ற பொழுது சில பேர் வட்டத்தை இவ்வாறு இடுவார்கள். இது எண்கோடு இப்படி குறித்திருந்தால் இங்கே இடுவார்கள். சில பேர் இதுக்கு மேலே இடுவார்கள். ஆனால் நீங்கள் இந்த வட்டத்தை இடுகின்ற பொழுது பாருங்கள், இவ்வாறு நீங்கள் அந்த வட்டத்தை போட வேண்டும். இதை கவனத்தில் கொண்டு அந்த வட்டத்தை போடுங்கள். இங்கே பாருங்கள், இவ்வாறு அந்த சமநிலைக்கான தீர்வுகள் அமையும். அடுத்ததாக எக்ஸ் சிறிது சமன் மறை 16 எக்ஸ் ஓர் நிறை எண்ணின் என்றவாறு அந்த கேள்வி இருக்கின்றது. எக்ஸ் சிறிது சமன் மறை 16. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன், இடமிருந்து பலமாக பெருமானம் அதிகரித்து செல்லும். எனவே மறை 19 மறை 16 ஒப்பிடுகின்ற பொழுது மறை 16 பெரிது. மறை 11 12 13 14 15 16 17 18 19 என்றவாறு இருக்கின்றது. எங்களுக்கு தரப்பட்ட சமநிலை எக்ஸ் சிறிது சமன் மறை 16. இங்கே பாருங்கள், மறை 16 என்ற எண்ணை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே இருக்கின்றது மறை 16. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த எண்ணை நாங்கள் நிழற்ற வேண்டுமா இல்லையா? நாங்கள் நிழற்ற வேண்டும். ஏன்? சிறிது சமன் என்ற குறியீடு அங்கே காணப்படுகின்றது. எனவே நீங்கள் இதை நிழற்ற வேண்டும். நிழற்றி விட்டீர்கள். இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிறிது என்றபடியால் நாங்கள் போக வேண்டிய திசை வலது புறமா இடது புறமா என்று பாருங்கள். சிறிது, அதாவது சிறிய பெருமானங்கள், ஒரு பெருமானத்தை விட சிறிய பெருமானங்கள் இடப்பக்கமாக அமையும். எனவே இப்பொழுது இடப்பக்கம் நாங்கள் நிழற்ற இருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், இதுவரையில் பிள்ளைகள் ஒரு சமநிலை எவ்வாறு எண்கோட்டில் குறிப்பது என்பது பற்றி பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது அடுத்ததாக இங்கே ஒரு வீச்சினுள் தரப்பட்டிருக்கின்ற அந்த சமநிலையை எவ்வாறு குறிக்கலாம் என்று பார்ப்போம். இங்கே பாருங்கள், மறை 2, இதை வாசியுங்கள். எக்ஸ் பெரிது மறை 3 சிறிது 2. எக்ஸ் பெரிது மறை 3 சிறிது 2. இந்த சமநிலையை எவ்வாறு குறிப்போம்? பாருங்கள் பிள்ளைகள், முதலாவது எண்ணாக மறை 3 தரப்பட்டிருக்கின்றது. அந்த மறை 3இல் வட்டமிடுகிறேன். அடுத்ததாக 2 என்ற எண் தரப்பட்டிருக்கின்றது, அதிலும் வட்டமிடுகின்றேன். இப்பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய வினா, இவற்றை நிழற்ற வேண்டுமா இல்லையா? எங்கே செக் பண்ணி பாருங்கள். இங்கே சமநிலை, இங்கேயும் சமநிலை, அப்போ நிழற்ற தேவை. இப்பொழுது இந்த சமநிலை இதை தீர்க்கும் பொதுவான பிரதேசம் என்ன? அதாவது எக்ஸ் மறை 3ஐயும் விட பெரிதாகவும் 2ஐயும் விட குறைவாகவும் இருக்கின்ற அந்த பிரதேசத்தை தீர்க்கின்ற அந்த பொதுவான பிரதேசம் எது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது சொல்லுங்கள், மறை 3க்கும் 2க்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை நாங்கள் இங்கே காட்ட இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், இந்த பிரதேசம்தான் எங்களுக்கு அந்த சமநிலையை திருப்தியாக்கும் பிரதேசம். மீண்டும் ஒரு தடவை பாருங்கள், இந்த சமநிலை எக்ஸ் ஆனது மறை 3ஐயும் விட பெரிதாகவும் 2ஐயும் விட சிறியதாகவும் இருக்கின்றது. எனவே அவற்றை திருப்திப்படுத்தும் அந்த பிரதேசம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மறை 4, இந்த சமநிலையை வாசியுங்கள். எக்ஸ் பெரிது மறை 4 சிறிது சமன் மறை 1 அரை.
இப்பொழுது பாருங்கள், இதை போடுவோம். இவ்வாறு இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் குறிக்க வேண்டிய பெருமானம் முதலாவது மறை 4, அடுத்ததாக மறை 1.5. இதில் கவனிக்க வேண்டும், மறை 1.5 எங்கே இருக்கின்றது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். மறை 1.5 மறை 1 விட குறைந்ததாக இருக்கின்றது. மறை 1.5 மறை 1 விட குறைந்ததாக இருக்கின்றது. மறை 2க்கு இடையில் இருக்கின்றது. எனவே இப்பொழுது இந்த இடத்தை நாங்கள் வட்டமிடுகின்றோம். அதாவது மறை 1க்கும் மறை 2க்கும் நடுவில் இருப்பதுதான் மறை 1.5. இப்பொழுது பிள்ளைகள், நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இதில் நிழற்ற வேண்டுமா இல்லையா என்பது. இங்கே பாருங்கள், இங்கே முதலாவதாக குறியீடு மறை 4 பெரிது. ஆனால் மறை 1.5 சமன் சிறிது என்ற 2 விடயங்கள் இருக்கின்றபடியால் இந்த இடம் மட்டும் நிழற்றப்படுகின்றது. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த எக்ஸ் திருப்தியாகும் பிரதேசம், அதாவது மறை 4ஐயும் விட கூடவும் மறை 1.5ஐயும் விட குறைவாகவும் இருக்கின்ற பிரதேசத்தை நாங்கள் இப்பொழுது நிழற்றி காட்டுவோம். இப்பொழுது பாருங்கள், இந்த பிரதேசம் மறை 4ஐயும் விட கூடியதும் மறை 1.5ஐயும் விட குறைந்ததுமான பிரதேசம். அடுத்ததாக இந்த சமநிலைகளை, இதுவரை சமநிலைகளை நாங்கள் எண்கோட்டில் எவ்வாறு குறிப்பது என்பது பற்றி பார்த்திருந்தோம். இவற்றை நாங்கள் தரம் 8 தரம் 9 கற்றுவிட்டோம். இப்பொழுது தரம் 9 10 கற்ற சமநிலைகளை ஆள்கூட்டு தளத்தில் எவ்வாறு குறிப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். என்ன விடயமெனில், இவை உங்களுக்கு காபோதா சாதாரண தர பரீட்சைக்கு வினாவக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றது. பெரும்பாலும் இவ்வகையான கேள்விகள், இவற்றின் தீர்வுகள், தீர்வு தொடைகள் பற்றி சில வினாக்கள் வந்திருக்கின்றது. இங்கே பாருங்கள், தரப்பட்ட சமநிலைகளை ஆள்கூட்டு தளத்தில் காட்டுக. உங்களுக்கு தெரியும், ஆள்கூட்டு தளம் எக்ஸ் ஒய் அச்சுக்களை கொண்டிருக்கின்றது. அந்த எக்ஸ் ஒய் அச்சுக்களை கொண்ட இந்த ஆள்கூட்டு தளத்தில் அந்த காட்டப்பட்ட சமநிலைகளை எவ்வாறு குறிப்பது என்பது பற்றி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இது எக்ஸ் அச்சாகவும் இதை நாங்கள் y அச்சாகவும் கருதுவோம். இங்கே இருக்கின்ற இந்த XY அச்சுக்கள் ஒரு ஆள்கூட்டு தளத்தை குறிக்கின்றது. இந்த எக்ஸ் சிறிது 2 என்ற அந்த சமநிலையை எவ்வாறு நாங்கள் இந்த ஆள்கூட்டு தளத்திலே கீறுவது என்பதை பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், எக்ஸ் சிறிது 2. நான் இப்பொழுது உங்களை கேட்கின்றேன், எக்ஸ் சமன் 2 என்ற கோடு எவ்வாறு நாங்கள் வரைவது. இங்கே பாருங்கள், எக்ஸ் சமன் 2 என்ற கோட்டை உங்களுக்கு வரையும் முறையை காட்டுகிறேன். பாருங்கள், இதுதான் எக்ஸ் சமன் 2 என்ற கோடு. இங்கே பாருங்கள், இந்த கோட்டின் பெயர் எக்ஸ் சமன் 2. இப்பொழுது உங்களுக்கு கேட்கப்பட்ட வினா, எக்ஸ் சிறிது 2 என்ற இடத்தை நிழற்ற சொல்லி கேட்டிருக்கிறார்கள். என்னை தரப்பட்ட சமநிலைகளை ஆள்கூட்டு தளத்தில் காட்டுக. எக்ஸ் சிறிது 2 என்ற சமநிலையை நாங்கள் இங்கே ஆள்கூட்டு தளத்தில் நடத்தி காட்ட இருக்கின்றோம். இப்பொழுது இங்கே சமன் என்ற குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா? இல்லை. எனவே நாங்கள் இங்கே போடுகின்ற அந்த கோடு என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு நேரிய கோடாக, அதாவது தொடர் கோடாக இல்லாமல் முறிகோடாக காட்டப்போகின்றோம். இங்கே பாருங்கள், இவ்வாறு நாங்கள் கோடை இட்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இடது பக்கமா வலது பக்கமா நாங்கள் இந்த சமநிலையை நிழற்ற வேண்டும். இங்கே பாருங்கள், எக்ஸ் சிறிது 2. எக்ஸ் சிறிது 2 என்றால் இந்த 2ற்கு குறைந்த பிரதேசத்தை நாங்கள் நிழற்ற வேண்டும். எனவே எக்ஸ் சிறிது 2, இந்த 2க்கு இடது பக்கம் இருக்கின்ற பிரதேசத்தை இப்பொழுது நாங்கள் நிழற்றி காட்ட இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், இவ்வாறு அவற்றை நிழற்றி காட்டும். இங்கே பாருங்கள், இந்த 2லும் குறைவான பகுதி அங்கே நிழற்றி காட்டப்பட்டிருக்கு. அடுத்த வினாவை பாருங்கள். அடுத்த வினா, எக்ஸ் பெரிது சமன் மறை 1. அதை எவ்வாறு நிழற்றுவோம் என்று பாருங்கள். மறை 1 மறை 2 1 2, இது 0.
ஒன்று ரெண்டு மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூன்று. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இதில் எக்ஸ் பெரிது சமன் என்ற குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் எக்ஸ் சமன் மறையொன்று என்ற அந்த எக்ஸ் சமன் மறையொன்று என்ற அந்த கோட்டை கீற இருக்கின்றோம். எக்ஸ் சமன் மறையொன்று என்ற கோடு இவ்வாறு அமையும். இந்த சமனும் அங்கே இருக்கின்றபடியால் அந்த கோடு டொட் டாட் லைன் இல்லாமல் அது வரப்போகின்றது. எனவே இங்கே பாருங்கள், அந்த கோடு இவ்வாறு அமைகிறது. இந்த இரண்டு சமநிலைகளுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை காண்பதற்காகவே ரெண்டு சமநிலைகளும் அருகருகே தரப்பட்டிருக்கின்றது. இங்கே சிறிது என்ற குறியீடு, இங்கே பெரிது சமன் சமன் என்ற குறியீடும் தரப்பட்டிருந்தது. எனவே நீங்கள் இங்கே கோடு முறிகோடு அல்லாமல் வந்திருக்கின்றது. இப்பொழுது சொல்லுங்கள், எக்ஸ் பெரிது சமன் மறை ஒன்று என்ற பிரதேசம் எவ்வாறு நிலற்றுவது? இங்கே பாருங்கள், எக்ஸ் பெரிது என்ற பிரதேசம், அதாவது மறை ஒன்றை விட பெரிய பகுதி வலப்பக்கமாக அமையும். எனவே இவ்வாறு நிலட்டி காட்டப்படும். இப்பொழுது இரண்டு சமநிலைகளை எவ்வாறு ஆள்கூற்று தளத்தில் நிலற்றலாம் என்பது பற்றி இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக y பெரிது மறையொன்று y சிறிது சமன் 3 என்ற இரண்டு சமநிலைகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த சமநிலைகளை எவ்வாறு நாங்கள் ஆள்கூட்டு தளத்தில் இடுவது என்பது பற்றி பார்ப்போம். y பெரிது மறையொன்று, இங்கே பாருங்கள், 0 மறையொன்று மறை 2 1 2 1 2 மறை 1 மறை 2. இப்பொழுது சொல்லுங்கள், y சமன் மறையொன்று என்ற அந்த கோட்டை கீற வேண்டும். y சமன் மறையொன்று என்ற கோடு எவ்வாறு அமையும் என்பது பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருந்தேன், பாருங்கள், இங்கே இந்த கோடு நாங்கள் x சமன் 2 என்ற கோடு, இங்கே வரையப்பட்டது x சமன் மறையொன்று என்ற கோடு வரையப்பட்டிருந்தது. இப்பொழுது இங்கே நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம். இதில் பாருங்கள், நான் ஒன்றை கூற வேண்டும். இருக்கின்ற இந்த புள்ளியின் ஆள்கூறை சொல்லுங்கள். இந்த புள்ளியின் ஆள்கூறு, இதில் எக்ஸின் ஆள்கூறு முதலாவதாகவும் 2,0. இந்த புள்ளியின் ஆள்கூறு 2,1. இந்த புள்ளியின் ஆள்கூறு 2,2. இந்த புள்ளியின் ஆள்கூறு 2,3. இந்த புள்ளியின் ஆள்கூறு 2, மறை 1. இந்த புள்ளியின் ஆள்கூறு 2, மறை 3. இவ்வாறு இந்த கோட்டின் புள்ளியில் ஆள்கூறுகள் இருக்கின்றது. இதில் எக்ஸ் என்ற ஆள்கூறு மாறாமல் 2 இருக்கின்றது. பாருங்கள், இதில் 2,3 2,2 2,1 2,0 2, மறை 1 2, மறை 3 என்றவாறு ஆள்கூறுகள் இருக்கிறது. எக்ஸின் ஆள்கூறுகள் மாறாமல் இருக்கின்றது. எனவே இது எக்ஸ் சமன் 2 என்ற கோடாக இருக்கின்றது. அதே போல் தான் மற்ற கோடும் இருக்கும். இதில் இருக்கின்ற எக்ஸ் ஆள்கூறு மறை 1 இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த பிரச்சனத்துக்கு வருவோம். இங்கே y பெரிது மறை 1 என்ற அந்த கோட்டிலே நாங்கள் இப்பொழுது கீற இருப்பது y சமன் மறை 1 என்ற கோடு. அந்த கோடு முறிகோடாக கீற வேண்டுமா அல்லது சாதாரண கோடாக கீற வேண்டுமா என்பது பற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே சமன் தரப்படவில்லை. எனவே அந்த கோடு என்னவாக இருக்கும்? முறிகோடாகத்தான் இருக்கும். எனவே அந்த டொட் லைன் மூலமாக அந்த கோடை கீறுகிறேன். y சமன் மறை 1, அந்த கோடு இவ்வாறாக இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் இது பற்றி தரம் 9 தரம் 8 இதை பற்றி படித்து விட்டோம். எக்ஸ் அச்சுக்கும் y அச்சுக்கும் சமாந்தரமான கோடுகள் எவ்வாறு கீறுவது என்பது பற்றி பார்த்திருக்கின்றோம். இதில் முக்கியமான இடப்பட வேண்டியது இது எக்ஸ் அச்சு, இது y அச்சு. இங்கே பாருங்கள், இப்பொழுது இந்த கோடு கீறப்பட்டிருக்கின்றது. இந்த கீறப்பட்ட இந்த கோடு முறிகோடாக நாங்கள் கீறப்பட்டிருக்க வேண்டும். ஏன் இங்கே சமன் இடப்படவில்லை? எனவே அதை பார்ப்போம். இந்த கோடு முறிகோடாக நீங்கள் கீற வேண்டும். பாருங்கள், இப்பொழுது y சமன் மறை 1 என்ற கோடு கீறிவிட்டீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், இந்த கோட்டின் எந்த பக்கம் நீங்கள் நிலற்றப் போகிறீர்கள்? y பெரிது மறை 1 என்றால் மேல் பக்கமா கீழ்ப்பக்கமா? அதாவது மறை 1ஐ விட கூடிய பெருமானங்கள் மேலே இருக்கின்றதா இந்த கோட்டுக்கு அல்லது கீழே இருக்கின்றதா என்று நீங்கள் இப்பொழுது முடிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், மறை 1ஐ விட கூடிய பெருமானங்கள் மேலே இருக்கின்றது. எனவே மேல் பக்கமாக நீங்கள் நிலற்றப் போகிறீர்கள்.
இவ்வாறு இந்த பிரதேசம் நிழற்றப்பட்டு காட்டப்படுகிறது. அடுத்த கணக்கை பார்ப்போம். இங்கே பாருங்கள், y சிறிது சமன் 3. y சிறிது சமன் 3 என்ற பிரதேசத்தை நாங்கள் இப்பொழுது நிழற்றி காட்ட இருக்கின்றோம். இப்பொழுது அந்த புள்ளிகளை இடுவோம். 0 1 2 இது x அச்சு, இது y அச்சு, இது 1 2 3 4 மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 இது மறை 1. இப்பொழுது பாருங்கள், y சிறிது சமன். இப்பொழுது நான் உங்களை வினாவுகிறேன், இங்கே நீங்கள் போடப்படும் அந்த கோடு முறிகோடாக இருக்குமா அல்லது சாதாரண கோடாக இருக்குமா? இங்கே பாருங்கள், சமன் இருக்கின்றபடியால் எங்களுக்கு முறிகோடு தேவையில்லை. எனவே சாதாரண கோடை நாங்கள் போடுவ இருக்கின்றோம். y சமன் 3 என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கோட்டிலே இருக்கின்ற எல்லா புள்ளிகளிலும் உதாரணமாக பார்ப்போம். இதில் இருக்கின்ற எல்லா புள்ளிகளின் ஆள்கூறுகளையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இப்படி புள்ளிகளை எடுக்கின்ற பொழுது பாருங்கள், இதன் ஆள்கூறு மறை 4, 3. இதன் ஆள்கூறு மறை 3, 3. இதன் ஆள்கூறு மறை 2, 3. இதன் ஆள்கூறு மறை 1, 3. இதன் ஆள்கூறு 2, 3. இங்கே பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் இந்த ஆள்கூறுகளை அவதானிக்கின்ற பொழுது இந்த ஆள்கூறுகளிலே எக்ஸ் ஆள்கூறு மாறிக்கொண்டிருக்கின்றது, ஆனால் y ஆள்கூறு மாறாமல் 3ஆக இருக்கின்றது. எனவே இந்த கோட்டின் பெயர் y சமன் 3 என்ற கோடு. இந்த கோட்டுக்கு பெயர் y சமன் 3. இப்பொழுது நீங்கள் நிழற்றப்பட வேண்டிய பிரதேசம் y சிறிது சமன் 3 என்பது. எனவே நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், இங்கே y-ஐ ஒப்பிடுகின்ற பொழுது இதன் கூடிய பெருமானம் மேலாகவும் குறைந்த பெருமானம் கீழாக இருக்கின்றது. எனவே y சிறிது சமன் 3இல் நாங்கள் நிழற்றப்பட வேண்டிய பிரதேசம் எங்கே பாருங்கள், இவ்வாறு இருக்கும். இவ்வாறு அமையும். எனவே நாங்கள் இதுவரையில் இந்த சமநிலைகளை எவ்வாறு ஆள்கூறு தளத்தில் காட்டுவது என்பது பற்றி பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஒரு வீச்சினுள் இருக்கும் சமநிலைகளை எவ்வாறு ஆள்கூற்று தளத்தில் காட்டுவது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். 1 இங்கே பாருங்கள், இது x அச்சு, இது y அச்சு, இது 1 2 மறை 1 மறை 2 இது மறை 3. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், ஆள்கூற்று தளம் தயாராகிவிட்டது. இப்பொழுது இங்கே இருப்பது எக்ஸின் பெருமானம். எனவே உங்களுக்கு தெரியும், எக்ஸின் சமன்பாடுகள், அதாவது x சமன் 1 x சமன் 2 x சமன் 10 இப்படியான கோடுகள் y அச்சுக்கு சமாந்தரமாக அமையும். x சமன் 1 x சமன் 2 x சமன் அதாவது எக்ஸில் சமன்பாடான கோடுகள் y அச்சுக்கு சமாந்தரமாகவும், y-இலான கோடுகள் y சமன் 1 y சமன் 2 அவை x அச்சுக்கு சமாந்தரமாகவும் அமையும். இங்கே பாருங்கள், x மறை 3 1 இவ்வாறான கோடுகளை கூற போகின்றோம். இவற்றில் எந்த கோடுகள் முறிந்த கோடுகளாக இருக்கும், அவை சாதாரண கோடுகளாக இருக்கும் என்பது பார்க்க வேண்டும். இங்கே பாருங்கள், இது மறை 3, இங்கே மறை 3 சமன் போடப்படவில்லை. எனவே இது முறிந்த கோடாக இருக்கின்றது, இது சாதாரண கோடாக இருக்கின்றது. எனவே மறை 3இலும் 1இலும் நாங்கள் கோடை இட இருக்கின்றோம். பாருங்கள், 1இல் இடப்படுகின்ற கோடு சாதாரணமாக முறிவற்ற கோடாகவும், அங்கே மறை 3இலே இடப்படுகின்ற கோடு புரிந்த கோடாகவும் இருக்க போகுது. நீங்கள் இதில் இவ்வாறு எழுதியிருந்தால் இது x சமன் 1, இது x சமன் மறை 3. இப்பொழுது நாங்கள் நிழற்ற வேண்டும். எந்த பிரதேசத்தை நாங்கள் நிழற்றுவது? பாருங்கள், எக்ஸின் வீச்சு மறை 3ஐ விட பெரிதாகவும் 1ஐ விட குறைவாகவும் இருக்கின்றது. எனவே அது அந்த சமநிலை திருப்தியாக்கும் அந்த பெருமான வீச்சு இவ்வாறு அமையும். இப்பொழுது x பெரிது மறை 3 சிறிது சமன் 1 என்ற வீச்சை பற்றி இங்கே பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக இங்கே நாங்கள் பார்க்க இருப்பது y பெரிது சமன் மறை 1 சிறிது சமன் 2 என்ற அந்த வீச்சை பார்ப்போம். 1 2 3 மறை 1 மறை 2 மறை 1 மறை 2 இது 0 1 2 3. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த அச்சுக்களை பெயரிட வேண்டும், x அச்சு y அச்சு. இப்பொழுது
y பெரிது சமன் மறை ஒன்று, இங்கே சமன் இருக்கின்றபடியால் அந்த கோடு முறிவற்ற கோடு, இங்கேயும் சமன் இருக்கின்றபடியால் அந்த கோடும் முறிவற்ற கோடு. எனவே இந்த ரெண்டு கோடுகளையும் இப்பொழுது நாங்கள் இங்கே காட்ட இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், மறை ஒன்றுக்குள்ளால செல்லுகின்ற கோடு, அடுத்தது இரண்டினூடாக செல்கின்ற கோடு. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த y திருப்தியாக்கும் பிரதேசத்தை இப்பொழுது நிலையற்ற போகின்றோம். அதாவது மறை ஒன்றை விட கூடியதும் இரண்டை விட குறைந்ததுமாக. அவ்வாறெனில் இந்த இரண்டு கோடுகளுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தை நாங்கள் இப்பொழுது நிலையற்றி காட்ட இருக்கின்றோம். எனவே பிள்ளைகள், இதுவரையிலே ஒரு சமநிலையை எவ்வாறு வாசிப்பது, நாங்கள் பயன்படுத்தப்படும் சமநிலை குறியீடுகள், ஒரு சமநிலையை எவ்வாறு எண்கோட்டில் இடுவது, அந்த சமநிலையில் நிறைவெண் தீர்வுகளை எவ்வாறு இடுவது, சாதாரண தீர்வுகளை அதாவது நிறையெண் என்று தரப்படாத விடத்து அந்த தீர்வுகளை எவ்வாறு இடுவது, மேலும் சமநிலைகளை எவ்வாறு ஆள்கூற்று தளத்தில் காட்டுவது என்பது பற்றி பார்த்திருக்கின்றோம். அடுத்த வகுப்பிலே சமநிலைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். எனவே இவற்றை நீங்கள் மீட்டு அடுத்த வகுப்பிலே எவ்வாறு சமநிலைகளை தீர்ப்பது என்பது பற்றி பார்ப்பதற்கு தயாராக இருங்கள் மாணவர்களே. நன்றி.